قل إن هدى الله هو الهدى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ளத்தில் பதிப்போம் உணர்வு பெறுவோம் என்கின்ற அற்புதமான இந்த தொடருக்கு கீழ் இன்றைய தினம் இரட்டை நாக்கு உடைய முனாஃபிகீன்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகின்றோம். முனாஃபிகீன்கள் குணத்தால் மிகவும் மோசமானவர்கள். அதனால்தான் அல்லாஹுவை முற்றிலும் மறுக்கக்கூடிய காஃபிர்களை குறித்து மிக சின்ன சூரா குர்ஆனில் இடம்பெற்றிருப்பது போல் இந்த முனாஃபிகீன்களை குறித்து மட்டும் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு சூறாவை இறக்கி அருளினான். அந்த அளவிற்கு குணத்தால் மிகவும் மோசமானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காஃபிர்களை விடவும் இரட்டை வேடம் போடக்கூடிய முனாஃபிகீன்களை கண்டுதான் மிகவும் அஞ்சினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இஸ்லாமிய பணிக்கு மிகவும் தடையாக இருந்தவர்கள் இந்த முனாஃபிகீன்கள். இவர்களை போன்று நாம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இவரிடத்தில் இருக்கின்ற குணங்கள் மிகவும் மோசமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முனாஃபிகீன்களுடைய குணங்கள் 3. பேசினால் பொய் பேசுவார்கள், வாக்குறுதி கொடுத்தால் அதற்கு மாறு செய்வார்கள், அமானிதம் ஏதேனும் ஒப்படைக்கப்பட்டால் அதிலே மோசடி செய்வார்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற மோசமான குணத்தை விட்டும் நம்மை தூரப்படுத்தி அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.